பயமாக இருக்குதாங்க. எங்கேயாவது வெக்கப்பட்டு போயிடுவோமோ, அசிங்கப்பட்டு போயிடுவோமோ. இந்த இடத்துல நான் பெருமைப்படணும்னு நினைக்கிறேன், பெருமையாக நிற்கணும்னு நினைக்கிறேன். இவங்க மத்தியில் நீங்கள் பெருமையாக நிற்கணும் அப்படின்னு சில இடங்கள் வச்சுருக்கீங்களே, அந்த இடத்துல பெருமையாக தேவன் உங்களை நிற்க வைப்பார். தலையை தொங்க போட மாட்டீங்கங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஏன்னா தேவன் உங்களை வெக்கம் அடைய விட மாட்டார். தோல்விகளால் தான் நம்மளுக்கு முகம் தொங்கி போயிடுது. அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வெற்றிகளாக கொடுத்துட்றாரு. தேவன் நம்ம கூட இருந்தாலே வெற்றிகள் தான் வருங்க. தேவன் உங்களோட கூட இருக்காரா, அது மட்டும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. தேவன் உங்களோட கூடவே இருந்துட்டேன்னா எப்போதும் வெற்றி தான் வரும். தேவனை கூட வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் எப்படி ஒரு இடத்துல போய் நிற்க போகிறேன்னு கவலைப்படுறீங்களா? ஐயோ, நான் அந்த இடத்துக்கு எப்படி என் மூஞ்சை காட்ட போகிறேன், பயமாக இருக்குங்க. அங்கே போகிறதுக்கே தலை காட்டவே பயமாக இருக்குது. நான் அசிங்கப்பட்ட இடம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல பெருமையோடு நிற்பீங்க. தேவன் உங்களுக்கு கைவிட மாட்டார். நீங்கள் தேவனுக்காக காத்துட்ருக்கீங்களா? எனக்காக தேவன் செய்வார் அப்படின்னு காத்துட்ருக்கீங்களே, அதனால் நீங்கள் அப்படியே பெருமையாக எல்லா இடங்களிலும் நிற்பீங்க. பெருமை அடைய செய்வார் தேவன். உங்கள் பிள்ளைங்களால் அசிங்கப்பட மாட்டீங்க, உங்கள் மனைவியால், உங்கள் கணவரால் அசிங்கப்பட மாட்டீங்க. தேவன் உங்களை அதிகமாக உயர்த்துவார், பெருமை அடைய செய்வார். அதுதானே ஆசைப்பட்டீங்க, இந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும். நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார்.